ஹாய், வெல்கம் டு ஜெஃப்ரி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த படத்தை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த படத்தை பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு மனுஷன் ஓப்பனிங் சீன்லேயே ஒரு மனுஷன் கட்டுறாங்க. அவர் வந்துட்டு ஒரு போலரைட் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் இப்படி மாட்டிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுதான் போலரைட் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேமரா வச்சுக்கிட்டு இருக்கார், கழுத்துலேயே போட்டிருப்பார், உடம்பு பூரா டேட்டு போட்டிருப்பார், பச்சை குத்திருப்பார். அண்டு ஸோ இதுதான் அந்த கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ லியோனார்டோ தான் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸ், அதாவது அவருக்கு வந்துட்டு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அவரால் ஒரு இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 10 நிமிஷத்துக்கு மேலே அவரால் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. எதுனாலுமே புதுசாக அவர் இது பண்ணிப்பார். ஒரு டைம் அவருக்கு வர ஒரு இமேஜினேஷனோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணி வச்சுருப்பார், டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துப்பார். ஆனால் அதை மறந்துடாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயத்த உடம்புல டாட்டுவாக போட்டுப்பார், பச்சை குத்திப்பார். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஒரு மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது மட்டும் கிடையாது. பாஸ்ட்டில் அந்த கேரக்டருக்கு நடந்த விஷயம் ஏன் வந்து இந்த மாதிரி ஆகுனா ஷார்ட் டைம் மெமரி லாஸ் எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அண்ட் இந்த கேரக்டருக்கு எந்த ஒரு இதிலேருந்து இதை எப்படி அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும், அது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி போகுதா இல்லை அது அவரோட ஃபீலிங்ஸ்னால அப்படி ஆகுதா அப்படின்றது எல்லாமே, இல்லாட்டி ஒரு மெமரியில் அப்படி இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா அது எல்லாத்தையும் கடைசியாக போய் எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அண்டு எப்படி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவரோட மனசில் ஒரு நினைக்கிற அந்த ஒரு கஷ்டம், அந்த யோசனை, அதுவும் முன்னாடி நடந்த விஷயம், ப்ளஸ் அது அவர் மைண்டில் இருக்கிறது, மனசில் இருக்கிறது, ப்ளஸ் ப்ரெசண்டில் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பாயிண்டில் போய் அந்த மனுஷன், அந்த ஆள் எப்படி அந்த உண்மையை கண்டுபிடிச்சார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. இது வந்து கிறிஸ்டோஃபர் நோலனோட ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. இந்த படத்தை தமிழ்லேயுமே ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம்ன்றதை நான் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் இந்த படத்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, ஸோ வெல்கம் டு ஜெஃப்ரி வேர்ல்ட். நான் ஜெஃப்ரி. நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். அண்ட் இது வந்து ஸ்டோரி லைன் எப்படி ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி மாதிரி போகாது. ஒரு ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி பின்னோக்கி நகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் போய்ட்டுருக்கு. நமக்கு ஒரு சீன்ஸ் காட்டுவாங்க. அந்த சீன் காட்டும்போது அதே இதை லியாண்டர் மாதிரியே நம்மளை தொடங்கி அப்படியே போயிட்டே இருக்கும். லியாண்டருக்கு எங்கே நிற்கிறாரோ, எங்கே குழம்புறாரோ அதே இது நமக்கும் வரும். அதாவது சீன்ஸ்லேயே ரிவர்ஸில் எடுத்திருப்பாங்க. ஒரு சஸ்பென்ஸ், த்ரில்லர், சைக்கலாஜிக்கல் அந்த இன்வெஸ்டிகேஷன் மோடில் ஒன்று போயிட்டுருக்கும். பேரலாக இன்னொரு ஸ்டோரி, அவரோட ஸ்டோரி போயிட்டுருக்கும். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப குழப்பம். ஆனால் போக போக உங்களுக்கு அந்த ஸ்டோரி புரியும். அதோட கோர் கான்செப்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் பண்ணணும், ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆவீங்க அப்படின்றத நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அதாவது படத்தில் ஒரு கோர் ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியிலேருந்து ஹீரோ நம்புறது ப்ரூஃப், ஆதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் நம்புவார். நிறைய சீன்ஸில் வந்து இது உண்மைதானா, நம்ம வச்சுருக்க ப்ரூஃப்ஸ் எல்லாம் கரெக்டு தானே இல்லையன்றதே அவருக்கு மறந்து போயிடும். ஏன்? பிகாஸ் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு இதுக்காக. அது படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு ரேஸ்லேயே இருக்கும் படம். அடுத்து என்னன்னு போய்கிட்டே இருக்கும். நம்மளும் அவங்க கூடயே சேர்ந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தா இது என்ன, அவன் வந்து அந்த கேரக்டர் வந்து உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா இல்லை நமக்கு எதாவது கதை விட்றாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் போயிட்டே இருக்கும். அது இல்லாட்டி அவரே ஏதாவது ஸ்டோரியை குக்கப் பண்ணி புதுசாக வேறு எதுக்காக சொல்கிறாரா அப்படின்றதும் யோசிக்க வைக்கிற மாதிரி வரும். அதுதான் படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி அண்டு கேமரா ஆங்கிள்ஸ், ஸ்டோரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்லேயே வரும். அதாவது எப்போ அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு இருக்கிறதுல பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும், ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுலாம் கலரில் வரும். அண்ட் அதே மாதிரி அதை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு டைம், கலர் வந்துட்டு பேக்வேர்ட்ஸ், பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த கான்செப்ட். ஸோ அது வந்துட்டு நம்ம மைண்டை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால உங்களுக்கு அது என்னன்ற ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த டேட்டு வந்து லியாண்டர் போட்டுக்கிறாரு, ஏன் போடுறா, அது போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது ஒரு சீன்ஸில் நம்ம காட்டுறாங்க.
ஒரு அதை எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு பொயட்டிக்காக சொல்லணும்னா கத்தி முனையில் நிற்கிற மாதிரி தான் அந்த ஒரு அவரோட ஹிஸ்ட்ரியே எழுதியிருப்பாங்க. அந்த படத்தோட எல்லாரோட கான்செப்ட் எல்லாமே கேரக்டர் எல்லாமே ப்ளே பண்ணதெல்லாம் ஒரே ஒரு ரீசன், அது ஏன் எதுக்கு அப்படின்றத வந்துட்டு அந்த உண்மையை வந்து மறைக்கிறதுக்கு லியாண்டர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் சில இதில் அவர் உண்மையை சொல்லணும், ஆனால் சொல்லவும் கூடாது. அதாவது அது ஒரு மாதிரி குழப்புற மாதிரியே வரும். எப்படின்னா சில இதில் உண்மையை சொல்லணும், சில இதில் மறைக்கணும். ஸோ அது எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னொரு இதில் சூப்பராக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் த்ரில்லர் மூவிக்கு என்ன ஒரு மூட் தேவையோ அந்த மூடை கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க. படத்தில் எதுவுமே ஓவர் டோஸ் கிடையாது, கம்மியும் கிடையாது, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி த்ரில்லர் படத்துக்கான ஒரு மூடை வந்து எந்த இடத்துலையும் ஸ்பாயில் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டோரியிலேருந்து வேறு டைவர்ட் ஆகி வேறு எதுலேயும் போகாது. அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஷேட் அண்ட் சவுண்ட்ஸ் இப்படின்ற அந்த 2 விஷயத்தை வச்சு தான் இந்த படத்துக்கு எல்லாமே வரும். ஏன்னா இவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்ல முடியாது, பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஸோ அது ஏன் எடுக்கிறாரு, இது எல்லாம் ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையா இல்லையான்ற எல்லா சஸ்பென்ஸையும் கரெக்டாக கொண்டு போய் வச்சுருக்காங்க. அண்டு அதாவது ரொம்ப பெரிய ஆக்ஷன் மூவிஸ் ஆக்ஷன் சீன்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத இதில் பார்த்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட வர சீன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சு நம்மளை வந்து பயன்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மூவி டீம் எடுத்திருக்காங்க. அது சக்ஸஸும் ஆயிருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இது வந்து இந்த படத்தை நம்ம ஏன் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, இந்த படம் நம்மளோட சேனலோட கான்செப்டான சினிமா வித்தவுட் நாய்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு படம். வெறும் சீன்ஸு அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த சீன்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி லைன் இது எல்லாத்தையுமே இந்த சீன் எதுக்கு, இந்த ஸ்டோரி லைன் எதுக்கு, இந்த டயலாக் எதுக்குன்னு எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக போயிருக்கும். ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி, ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் போகும். மசாலா அந்த மாதிரி விஷயமே எதுலேயுமே கிடையாது. அதுவும் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கிறிஸ்டோபர் நோலன் நமக்கு கொடுத்துருப்பாரு. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு த்ரில்லர் பார்த்து ஒரு நல்ல ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டா இப்படி ஒரு ஃபீல் வரும், அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படத்தை பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெமெண்டோ அப்படின்ற இந்த படம் வந்துட்டு வெறும் த்ரில்லர் படம் மட்டும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷனோட ஐடென்டிட்டி, அவங்களோட மைண்டில் அவங்களோட நார்மல் மெமரிஸு ஐடென்டிட்டி இது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்றத அழகாக காட்டியிருக்காங்க. அது வந்து நமக்கு அவர் தேடி போகிற ஒரு இதுவும் அது உண்மை தானா பொய்யா இல்லை என்ன ஏன் எதுக்கு இப்போ பண்ணுறாங்கன்றது நம்ம ரொம்ப நேரம் யோசிக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தில் அது ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஹைப்பர் லிங்க்கு ப்ளஸ் ஹைப்பர் லிங்க்லேயும் வரும், ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் வரும், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வரும். ஆனால் அது நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். அதனால் சீன்ஸ் கட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம், நடு மிடில் பார்ப்போம், கடைசி எண்டில் பார்ப்போம் அப்படின்னு பண்ணிடாதீங்க. இதோட ஸ்டோரியோட அந்த ஒரு இதே உங்களுக்கு டைல்யூட் ஆகி போயிடும். அதனால் அப்படிலாம் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்டு இந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். 2000 வந்திருந்த படமாக இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். அண்ட் வேர்ல்ட் சினிமாவில் எல்லாருமே பார்த்துருக்க ஒரு படம் தான் அப்படின்றது. இது வந்துட்டு இந்த படத்தை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அது பர்டிகுலர் பர்சனோட லைஃபுக்கு ஒரு ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால அவன் எப்படி ஆகிறான், அந்த ஆகிறதுல நமக்கு எப்படி ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி எடுத்துக்கலாம் அப்படின்றது இந்த இதை அழகாக காட்டியிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப என்கேஜ்மெண்ட் பண்ணது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த தேவையில்லாத சீன்ஸ் வராது. இப்போது ரொம்ப தேவையில்லாமல் எந்த சீன்ஸுமே வராது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் வர்றேன் 2 பேர் நின்று பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தூரத்தில் நின்று பார்க்குறது. ஆனால் அந்த சீன்ஸை பேசிகிட்டு இருக்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, லாங் ஷாட்டில் கட்டுறாங்க, 2 பேர் பேசுகிறாங்க. அந்த பர்டிகுலர் அந்த இதில் கட் பண்ணி தூக்கி போட்டு அது வேறு எது வச்சாலும் வைக்கட்டினாலும் அதில் எது யூஸ் இல்லைன்னு சொல்லுவேன். இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு சீன்ஸுமே அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருப்பாங்க. அது பர்டிகுலர் சீன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் ஒரு சீனுமே இருக்கும். ஸோ அதனாலே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெஃப் திரைவேல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை பற்றியோ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றியோ இல்லை வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட
கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களோட ஒரு கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் வில் மீட் யூ ஆன் அதர் next video and thank you so much. This is Jeffrey signing off.